ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய வர்ண ஆசிரமங்களுக்கு ஏற்றவாறு விதிக்கப்பட்ட கர்மங்களை எவ்வாறு செய்ய வேண்டும், அவற்றை செய்வதால் ஏற்படும் நன்மை என்ன, எந்த கர்மம் பந்தப்படுத்தும், எது முக்தியை அளிக்கும் முதலிய பல்வேறு விவரங்கள் இந்த 3வது அத்தியாயத்திலே நன்கு விளக்கப்படுவதால் இந்த அத்தியாயத்திற்கு கர்மயோகம் என்று பெயர். அர்ஜுனனுடைய கேள்வியுடன் இந்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது. அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்தி ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொன்னார், ஹே ஜனார்தன, ஹே கேசவ, கர்மணஹா கர்மத்தை காட்டிலும் புத்திகி ஞானம் ஜியாயசி சிறந்தது என்று தே உங்களால் மதாச்சேத் கருதப்பட்டால் தத் பின்னர் மாம் என்னை கோரே பயங்கரமான கர்மணி கர்மத்தில் கிம் எதற்காக நியோஜயசி ஈடுபடுத்துகிறீர்கள் என்று அர்ஜுனன் கேட்கிறார். 2வது அத்தியாயத்தில் அசோச்சானன்வசோச்சஸ்தம் பிரக்ஞாவாதாம்ச பாஷசே என்று ஆரம்பித்து தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத என்ற ஸ்லோகம் வரை ஆத்மா அனாத்ம தத்துவங்களை அருள்நாயகன் அருளுகின்றார். ஆத்மா நித்தியம் அழிவற்றது, அவிகாரியக விகாரமற்றது, அவ்யக்தகா புலன்களுக்கு விஷயமாகாதது, அச்சிந்தியகா சிந்தனைக்கு எட்டாதது, அஜகா பிறப்பற்றது, சாஸ்வதகா நிலையானது, அப்பிரமேயகா அளவுக்கு அப்பாற்பட்டது என்றெல்லாம் ஆத்ம தத்துவத்தை பல்வேறு ஸ்லோகங்களிலே சோலைமலை பெருமான் சாற்றினார். 31வது ஸ்லோகம் முதல் 38வது ஸ்லோகம் வரை சத்திரியனுடைய கடமை யுத்தம் செய்வது என்பதையும் யுத்தத்திலிருந்து விலகுவதால் ஏற்படுகின்ற இழிவையும் விளக்கினார். அதன் பின்னர் சமபுத்தியுடன் கூடிய கர்மயோகத்தின் பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி அர்ஜுனன் கர்மயோகத்தில் ஈடுபடும்படி ஆணையிட்டார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட அர்ஜுனன் ஞானியுடைய லட்சணத்தை அறிய விரும்பினவுடனேயே பரமாத்மாவிலே நிரத்த புத்தியுடைய சிதப்பிரஜனுடைய லட்சணத்தை பெருமைகளையெல்லாம் பல்வேறு ஸ்லோகங்களிலே பரந்தாமன் பகர்ந்தார். இந்த 2வது அத்தியாயத்திலே கமலக்கண்ணன் கர்மத்தை காட்டிலும் ஞானத்தை அதிகமாக புகழ்ந்து கூறியதாக காண்டீபன் கருதினான். புத்தியோகம் என்பதை ஞான யோகம் என்று பொருள் கொண்டு ஞான யோகத்தை காட்டிலும் கர்மம் மிகவும் தாழ்ந்ததான சாரங்கபாணி சாற்றியதாக அர்ஜுனன் நினைத்தார். உண்மையில் இங்கு புத்தியோகம் என்பது சமபுத்தியுடன் கூடிய கர்மயோகத்தை தான் குறிக்கிறது. பலனை கருதாமல் நான் கர்த்தா என்ற அபிமானம் இல்லாமல் கர்மத்தை செய்யும் பொழுது அது கர்ம யோகமாகிறது. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன. அர்ஜுனா, கர்மத்தை செய்வதில் தான் உனக்கு அதிகாரம் உரிமை இருக்கிறது, அதனுடைய பலனை விரும்புவதில் அல்ல. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்தா தனஞ்சய. ஹே தனஞ்சய, பற்றை விட்டுவிட்டு யோகத்தில் நிலை பெற்று கர்மங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கர்மயோகத்தை உபதேசித்தார். ஆனால் இவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாத பார்த்தன் கோரே கர்மணிக்கும் நியோஜேசி, இந்த கோரமான செயல், அதாவது இந்த யுத்தத்திலே ஈடுபடும்படி எதற்காக எனக்கு கட்டளையிடுகிறீர்கள் என்று கேட்கின்றார். இந்த ஸ்லோகத்திலே பரந்தாமனை பார்த்தன் ஜனார்தனன் என்றும் கேசவன் என்றும் அழைக்கின்றான். ஜனார்தனன் என்றால் என்ன பொருள்?
ஜனகி அர்த்தியதே யாச்சியதே இது ஜனார்தனகா. நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமென்று அனைவராலும் வேண்டப்படுபவர் என்பது பொருள். கேசவன் என்றால் கா பிரம்மா, ஆ விஷ்ணு, ஈஷ மகேஸ்வரன் ஆக இந்த மும்மூர்த்தி வடிவமாக விளங்குபவன் கேசவன். ஜனார்தனன் கேசவன் என்றெல்லாம் அழைத்து சர்வலோக சரண்யராகிய தாங்கள் தான் எனக்கு நல்வழி காட்டி அருள் புரிய வேண்டும், தங்களை நான் சரணடைகிறேன் என்று பார்த்தன் பிரார்த்திக்கிறான். அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. இவ்வாறு கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் மாறி மாறி கேட்ட அர்ஜுனனுக்கு குழப்பமான மனநிலையில் இருக்கிறான். தனக்கு மேன்மை ஏற்படுத்தும் நல்வழியை காட்டி அருள வேண்டும் என்று 2வது ஸ்லோகத்திலே பார்த்தன் பாம்பனை பள்ளியானிடம் பிரார்த்திக்கின்றார். வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகய சீவமே ததேகம் வத நிஷ்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம். வியாமிஸ்ரேண இவ குழம்பியது போன்ற வாக்கியன பேச்சினாலே மே புத்திம் என்னுடைய புத்தியை மோகயசி இவ கலக்குகிறீர்கள் போல் இருக்கிறதே. ஏன எதனால் அகம் நான் ஸ்ரேயகா மேன்மையை ஆப்னுயாம் அடைவேனோ தத் ஏக்கம் அந்த ஒன்றை மட்டும் நிஷ்சித்திய தீர்மானித்து வத கூறுங்கள். இங்கு வியாமிஸ்ரேண இவ வாக்கியன புத்தி மோகயசி என்கிறார். வைகுண்டநாதனின் வச்சனங்களின் தாத்பரியத்தை புரிந்து கொள்ளாதாலே அர்ஜுனனுக்கு அவருடைய சொற்கள் குழப்பம் தருவது போல் தோன்றுகின்றன. தூரே நகி அவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சய. ஏ தனஞ்சய, புத்தியோகத்தை காட்டிலும் கர்மம் மிகவும் தாழ்ந்தது. புத்தோ சரணமன்விச்ச, புத்தியில் நீ சரணமடைவாயாக. புத்தி யுக்தோ ஜஹாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே. புத்தி யோகத்தை ஏற்றவன் புண்ணிய பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான் என்ற இந்த இடங்களிலெல்லாம் புத்தி யோகத்தை ஞான யோகம் என்று பகவான் கூறியதாக அர்ஜுனன் தவறாக கருதுகின்றான். ஞான யோகத்தை காட்டிலும் கர்மத்தை தாழ்ந்ததாக பகவான் கூறுவதாக நினைக்கின்றான். பல இடங்களிலே ஞானத்தையே பகவான் புகழ்ந்து கூறியதாக அவன் கருதுகின்றான். அது மட்டுமல்ல, நித்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். ஏ அர்ஜுனா, நீ முக்குணங்களை கடந்து இருமைகளை வென்று நிலை பெற்ற மனதுடையவனாய் யோகக்ஷேமத்திலே அலையாத மனத்தினாய் உள்நாட்டமுடையனாக இருக்க வேண்டும் என்று ஞான நிலையும் உபதேசிக்கின்றார். பின்னர் சிறிது நேரத்தில் ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ, நீ யுத்தத்திற்கு ஆயத்தமாக ஆக வேண்டும், நீ உடனே யுத்தத்திற்கு தயாராகு என்று யுத்தம் செய்யவும் தூண்டுகிறார். இவ்வாறு ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் மாறி மாறி கூறுகின்றாரே என்று அர்ஜுனன் குழம்புகின்றான். அறியாமையினால் எதையும் தீர்மானிக்க இயலாமல் அவன் குழப்பத்தை அடைகிறான். ஆகையினாலே ததே கம்பத நிஷ்சித்ய, இந்த இரண்டிலே எது சிறந்தது எனக்கு தெரியவில்லை, தங்களுடைய சொற்களுடைய உண்மையான தாத்பரியத்தை என்னால் அறிய முடியவில்லை. ஆகையினால் யுத்தத்தை செய்வதா அல்லது யுத்தம் செய்யாமல் இருப்பதா என்று என்னால் எதுவுமே தீர்மானிக்க முடியவில்லை. யுத்தம் செய்ய வேண்டுமென்றால் அதை எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். எந்த வழியிலே நான் மேன்மை அடைவேனோ அதை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் பிரார்த்திக்கின்றான். வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகய சீவமே ததேகம் வத நிஷ்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம்.